நம்ம இன்றைக்கி பட்டாணி சுண்டல் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து தள்ளுவண்டி கடைகள்லாம் வந்து கிடைக்குங்க. ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு முறை வீட்டில் வந்து ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெளியிலேயே வாங்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பட்டாணி சுண்டல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. நான் பட்டாணியை வந்து ஒரு 7-8 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சுருந்தேன். இந்த அளவுக்கு ஊறினா தான் நமக்கு வந்து ரெசிபி வந்து சூப்பராக வரும். இப்போ நான் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அது கூடவே ஒரு 4 துண்டு உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துருக்காங்க. இது வந்து 2 உருளைக்கிழங்கு பெரிய சைஸாக இருந்ததுனால நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். ஏன்னா வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிஞ்சு நமக்கு வந்து வேகணும், அதனால தான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ நான் சாதாரண பாத்திரத்தில் தான் வச்சு வேக வச்சுக்கிட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்த பிறகு லைட்டாக வந்து மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கிட்டேங்க. பட்டாணி வந்து ஒன்றும் பாதியமாக நல்லா லைட்டாக வந்து மேஷ் பண்ணி விட்டால் போதும். உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிய விட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஒரு வானலியை சூடுபடுத்திட்டு ஒரு 6-7 வரமிளகா சேர்த்து ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுலேயே வந்து 2 தக்காளி 2 பெரிய வெங்காயம் அப்படின்னு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதை வந்து வதக்கிட்டு செய்யும்போது நமக்கு கிரேவி வந்து சூப்பராக வந்து நல்லா திக்காக கிடைக்குங்க. இப்போ இதுலேயே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்குறேன். இதுலேயே வந்து 2 பட்டையும் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக கிராம்பும் வந்து சேர்த்துருக்குறேன். 2 கிராம்பும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு வதக்கியிருக்கிறேன். இதில் வந்து புதினா இருந்தது அப்படின்னா நீங்கள் புதினா கூட சேர்த்துட்டு இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் வந்து நான் இன்றைக்கி சேர்க்கலை. இதை மட்டும் நல்லா வதக்கிட்டு ஓரளவுக்கு வந்ததுக்கு பிறகு வதங்கி வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து எடுத்துகிட்டு மிக்சியில் வந்து அரைக்க போகிறோம். நல்ல கிரேவி வந்து சூப்பராக நமக்கு திக்காக கிடைக்கணும்னா கண்டிப்பாக வந்து வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு கிரேவியில் எந்த விதமான பச்சை வாடகையுமே இல்லாமல் சூப்பராக வந்து கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த டேஸ்ட்டில் தெரியும். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆயில் வந்து அதிகமாக விட்டால் தான் வந்து கிரேவி சூப்பராக வரும். நான் அதனால் இன்றைக்கி நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லெண்ணெய் வந்து லைட்டாக சூடான பிறகு நம்ம அடிச்சுட்டு வந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த தக்காளி இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இதுலேயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி வந்து சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம வத்தல் வந்து வதக்கிட்டு சேர்த்துட்டோம் அப்படிங்கிறனால நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு தான் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கலருக்காண்டி தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் இதை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கல் உப்பு சேர்த்துருக்குறேங்க. நல்லா ஓரளவுக்கு லைட்டாக வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து ஆரம்பத்தில் சேர்க்கலை, இப்போ வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வதக்கி அரைக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இஞ்சியும் பூண்டையும் வந்து தனித்தனியாகவே அதோடு சேர்த்துட்டு வதக்கிட்டு அரைச்சிக்கோங்க. அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு நம்ம வந்து மசிச்சு வச்சோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கும் பட்டாணியும் இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம், ஓரளவுக்கு இந்த பதத்தில் இருந்தால் போதுங்க. கரம் மசாலா தூள் வந்து 1 டீஸ்பூன் இப்போ வந்து சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து இது 1 டீஸ்பூன் சேர்க்கணும். அப்படின்னா தான் வந்து அதோட டேஸ்ட்டு வந்து நம்ம கடைகளில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் போலவே கிடைக்குங்க நமக்கு. இப்போ கடைசியாக நம்ம வந்து இதில் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு இறக்கிடலாங்க. நம்மளோட வண்டிக்கடை சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை நீங்கள் இந்த மாதிரியே வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக கேரட் அப்புறம் வந்து ஆனியன்லாம் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கிறேங்க. கொத்தமல்லி இலைகளுமே தூவினீங்க அப்படின்னா நமக்கு வண்டி கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரியே நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே கிரேவியை நம்ம பானிபூரி கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீட்லேயே பானிபூரி இருந்தனால நான் வந்து அதை எடுத்துக்கிட்டேங்க. வீட்லேயே எப்படி ஹெல்த்தியாக நம்ம வந்து பானிபூரி வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். நான் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நான் எல்லா பானிபூரிகளையுமே வந்து பொரித்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து நான் 2 பேர் சாப்பிட்றதுக்கு நான் வந்து பொரிச்சிட்ருக்கேங்க. நீங்கள் தேவை அப்படின்னா நிறைய கூட பொரிச்சிக்கலாம். இப்போ பானிபூரி கடைகளில் கூட கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பொரிக்காத நிறைய பானிபூரிகள்லாம் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வெளியில் கூட இப்போ வந்து ரெடிமேடாக நிறைய வந்து கிடைக்கிதுங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி இதே மாதிரி பொரிச்சிட்டு இந்த மாதிரி கிரேவி வச்சு கொடுங்க. உண்மையிலே வந்து குழந்தைகள் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதே பானிபூரியை 2 முறைகளில் இதே கிரேவியை வச்சு கூட கொடுக்கலாம். குழந்தைகள் வந்து ஏதோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருந்தனால நல்லா வந்து சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதை வந்து
இந்த மாதிரி லைட்டாக மேலே மட்டும் கொஞ்சம் உடச்சி விட்டுட்டு இது உள்ளே வந்து நம்ம கிரேவியை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இதிலையே வந்து கேரட் அப்புறம் வந்து ஆனியன் அப்புறம் கொரியாண்டர் லீஃப்லாம் சேர்த்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகள் பானிபூரி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வெளியிலேருந்து வாங்கி கொடுக்காம வீட்டிலேயே வந்து ட்ரை பண்ணி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. நம்ம பட்டாணி சுண்டலில் கடைகளில் கிடைக்கும் போது அவங்க வந்து சாட் மசாலா அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொடிகளில் மட்டுமே வச்சு நம்ம வந்து இன்றைக்கி ஹெல்த்தியாக பட்டாணி சுண்டல் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணி கொடுங்க. ரொம்பவே வந்து அவங்க வித்தியாசமாக இருக்கனால ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்ததுங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோடய பேஜை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோருமே வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் பானிபூரிகளை உடச்சி போட்டுட்டு கூட அந்த கிரேவியை மேலே விட்டுட்டு அப்புறம் ஆனியன் கேரட் அப்புறம் வந்து கொரியாண்டர் லீஃப்லாம் சேர்த்து கொடுத்தீங்கன்னு அப்படின்னா இதையுமே வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதே மாதிரி இதே அளவுகளில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்னோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு ரெசிபியோட நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.